ஏன் எங்கிட்ட முருகர் பேச மாட்டாரா? இல்ல எங்கிட்ட பேச மாட்டாரா முருகர்னு கேட்கிறேன். கோவணம் கட்டுறவன் மட்டும் தான் பேசுவாரா? மணி அடிக்கிறவன் மட்டும் தான் பேசுவாரா? நானும் மணி அடிப்பேன். எங்க முன்னோர்கள் 900 ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க பூசாரி குடும்பத்தை சார்ந்தவன். 900 900 வருஷம் பாரம்பரிய ரெக்கார்டு இருக்கு. காட்டணுமா? மோடி அமித்ஷா யாருக்காவது வேணுமா? காட்டுறேன். நாங்க ரெக்கார்டு, எங்களுக்கு எல்லாமே வரலாறு தான். ஒரு ஜனநாயக நாட்டில் பல மதங்கள் பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு பெரிய தேசத்தில், ஒரு பன்முகை முகம் கொண்ட ஒரு தேசத்தில் நீ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ கற்ற பாராளுமன்றத்தில் மேலப்பட்டு ஏதோ கடல்ல கலக்கணும், கடல்ல ஏதோ புளிஞ்சோம், ஏதோ தயிர் வந்துச்சு மோர் வந்துச்சுன்னு படம் வரைகிறது, அதுல கொண்டு போயிட்டு மக்களுக்கு எந்த ரூபத்திலேயுமே பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு மொழியை கொண்டு போயிட்டு நீ எழுதுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னு சொல்லிடுறேன், ஸ்ட்ரைட்டா மேட்ரு வர. அதாவது இவங்கெல்லாம் இருக்கிற காலத்தில் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றுற வேலையை பண்ணிடணும். இதைத்தான் நான் சொல்றேன். இவரை போன்ற அறிவாளி, போராளி, என்ன புத்திசாலி, பின்வாங்காத ஒரு குணமுள்ளவர், எவ்வளவு பெரிய அப்பா டக்கர் வந்தாலும் சட்டத்தில் அடிச்சு நொறுக்கிறவர், இப்பவும் எப்போதுமே கையில் கார்ல கவுனோட தான் இருப்பார். போற வழியில ஒண்ணுனா கூட கோர்ட் இருந்துச்சுன்னா இறங்கி போய் நின்றுவார் மக்களுக்காக. அப்பேற்பட்டவர். இவர் இருக்கும் பொழுது இதை பயன்படுத்திக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர்லாம் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, அதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்று வேலைகள். அவன் பஞ்சாப் கொண்டு வரங்கிறான், பீகாரை கொண்டுட்டு வரங்கிறான், உத்தரப்பிரதேசத்தை இங்க கொண்டுட்டு வரங்கிறான். என்ன இங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரே ஒரு விஷயம், சாமியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை மண்டையை கழுவி ஓட்டா மாத்தணும் நினைக்கிறான். அதுக்கு இங்க இருக்கிற 4 காவாலி பிள்ளை கூட போறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். என்ன கொள்கை இருக்கு, என்ன சித்தாந்தம் இருக்கு அவங்களுக்கு? மதத்தின் பெயரால் வாக்கு, அத மதத்தின் பெயரால் எப்படி அரசியல் ஏத்துக்க முடியும்? அரசியல் என்பது ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், அது மக்களுக்கானதான அரசியல். அதை நானு பொட்டு வச்சிருக்கிறேன், நீனும் பொட்டு, அப்ப நீ என்ன நானும் ஒண்ணு ஓட்டு போடனா சரி, உன் வீட்டுல பொண்ணு கேட்கிறேன் கொடுக்குறியா? நீனும் பொட்டு வச்சிருக்கிறேன், நானும் பொட்டு வச்சிருக்கிறேன், வா, நான் கயரெல்லாம் போடல, நான் பொண்ணு கேட்கிறேன், உங்ககிட்ட பொண்ணு கொடுப்பியா? அப்போ முழுக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கையை ஏமாற்றி அதை வாக்காக பறித்து பாய்க்கு உனக்கு சண்டை, எங்க எதுக்குடா நாங்க சண்டை போடணும்னு கேட்கிறேன். எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். எவனோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க ஒட்டு எப்படி சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர் செய்யற தவறுக்காக ஒட்டுமொத்த அந்த சமூகத்தின் மீது எப்படி பழி போட முடியும்? எப்படி போட முடியும்?